ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கண்ணன் செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு என்ன கொடுத்தார் என்று பார்ப்போம். அதாவது கோகுலம் தான் அவர் விளையாடிட்டு இருந்த இடமில்ல. அந்த கோகுலத்தில் கண்ணன் விளையாடி கொண்டே இருந்தார். அங்கு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தார். அவர் என்ன என்றால், அந்த கண்ணன் விளையாடும் போது செருப்பு அணியாமல் இருக்கிறானே, சுவாமியின் பாதம் நோகாதா என்று மிகவும் மன வருத்தம் அடைந்து அந்த கண்ணனிடம் சென்று கண்ணனை பார்த்து, கண்ணா, உன் திருப்பாதங்களுக்கு அழகாக செருப்பு தைத்து கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள் என்று கூறினார். கண்ணன் அதற்கு, ஐயா, என் கால்களுக்கு செருப்பு தைப்பது என்பது முடியாத காரியம், நீ ஏன் வீணாக கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளர் கண்ணனை மிகவும் மன்றாடி அவரது பாதத்தின் அளவை எடுத்துக்கொண்டு மறுநாள் அந்த செருப்பு தைத்து கொண்டு வந்து நேராக கண்ணனின் வீட்டுக்கு சென்று அந்த செருப்பை அணிந்து கொள்ளும்படி சொல்கிறார். கண்ணன் அணிந்து பார்க்கிறார். அந்த செருப்பின் அளவு சரியாகவில்லை, கூட இருக்கிறது, ஒன்று குறைவாக இருக்கிறது. என்ன இது தெரியவில்லை. மறுபடியும் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அளவு எடுத்துக்கொண்டு போய் மறுநாள் இதே போல் தைத்து கொண்டு வருகிறார். அப்போது இரண்டாவது முறையும் கூட அந்த செருப்பு பொருந்தவே இல்லை. அவருக்கு மிகவும் மன வருத்தம் உண்டாயிற்று. நான் இதுவரை எவ்வளவு செருப்பு தைத்துள்ளேன், சரியாக இருக்குமே, ஏன் இந்த முறை எனக்கு இந்த செருப்பு என்னால் தைக்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு அந்த கண்ணனிடம் சென்று, கண்ணா, இதுவரை நான் தப்பே செய்யவில்லை, நான் தைத்த செருப்புகள் எல்லாம் அனைவருக்கும் சரியாக பொருந்து வரும், ஆனால் இது ஏன் அந்த அளவுக்கு சரியாக வரவில்லை, உனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு சரியாக நான் தைக்க முடியவில்லை என்று கேட்டார். அதன் முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்ல, மீண்டும் ஒரு முறை நீயே உன் பாத அளவை எடுத்துக்கொடு, நான் செருப்பு தைத்து கொண்டு வருகிறேன் என்று அழுது மன்றாடி அந்த கிருஷ்ணனிடம் கேட்க, சரி என்று கிருஷ்ணன் தன்னுடைய பாத அளவை எடுத்து கொடுக்கிறார். அப்போது அந்த தொழிலாளிக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து நேராக வீட்டுக்கு சென்று மறுநாள் செருப்பு தைத்து கொண்டு வந்து கண்ணனின் வீட்டுக்கு சென்று, கண்ணா, இப்போது நீ இதை அணிந்து கொள் என்று சொல்லி அந்த கண்ணனிடம் சொல்ல, கண்ணன் அந்த செருப்பை அணிந்து பார்க்கிறார். வெகு பொருத்தமாக இருக்கிறது, நன்றாக அமைந்து விட்டன. ஆனந்த கூத்தாடினார். நல்ல வேளை, நான் செய்த காரியம் நல்லபடியாக முடிந்து விட்டது, கண்ணனுக்கு செருப்பு நன்றாக தைத்து கொடுத்து விட்டேன் என்று ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்தார். அப்போது கண்ணன் அவரை நிறுத்தி, பக்தரே, இந்த செருப்பு தைத்து கொடுத்தீரே, இதற்கு கூலி வேண்டாமா? என்ன கூலி வேண்டும் என்று சொல், நான் தருகிறேன் என்று சொல்ல, அப்போது அந்த பக்தர், கண்ணா, எனக்கு செருப்பு தைக்க கூலி வேண்டாம், உன்னிடம் போய் நான் கூலி வாங்குவதா? நீ இந்த செருப்பை அணிந்து கொண்டாயே, அதுவே எனக்கு பெரிய கூலிதான், எனவே எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்று பார்த்தால் அங்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. என்னன்னா, முன்னாடி இவர் செருப்பு போட்டு பார்த்தாரு, பொருந்தவே இல்லை, திருப்பி அளவெடுக்கிறாரு, பொருந்தவே இல்லை என்று சொல்லியது 6 முறை 6 ஜோடி செருப்பு வீட்டில் இருந்தன. அந்த 6 ஜோடி செருப்பும் தங்க செருப்புகளாக மாறியிருந்தன. அதை பார்த்து கண்ணனின் அருளை பற்றி மிகவும் வியந்து புகழ்ந்து அந்த கண்ணனை மிகவும் பாராட்டி, என்ன ஒரு அந்த கண்ணபிரானுடைய அருள், கேட்காமலேயே இவ்வளவு செல்வங்களை கொடுத்து விட்டார் என்று நினைத்து அந்த கண்ணனை வணங்கினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்வோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அன்பு.